So good evening students. Today we'll see the current affairs analysis dated from 1st and 2nd Feb 2026. The first article related to the budget or announcement related to pharmaceutical, that is called as Biopharmashakti. Budget we will see separate. அதுக்குன்னு தனி ஸ்பெஷல் வீடியோ நம்ம போடுவோம் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட். அப்புறம் எக்கனாமிக் சர்வேக்கும் தனியாக we will cover. So it's about Shakti means strategic for healthcare advancement through knowledge, technology, innovation. So இந்தியா வந்து பயோடெக், தட் இஸ் பயோஃபார்மா, ஃபார்மசூட்டிக்கல்ஸ் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாற்றுறதுக்கான ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீமோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா டு கிரியேட் biosimilars and biologics. ஸோ அது மாதிரி நிறைய இன்ஸ்டியூட்ஸ் க்ரியேட் பண்ணுறது, 3 ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நியூ இன்ஸ்டியூட்ஸை வந்து டெவலப் பண்ணுறது, அப்புறம் கிளினிக்கல் ட்ரையல்ஸை வந்து அதிகப்படுத்துது. ஸோ பயாலஜிக்கல்ஸ் அப்படின்னா ஹியூமன்ஸ், ஸோ அனிமல்ஸ் ஹியூமன்ஸுக்கு மெடிசன் தயாரிக்கிற அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அதில் இருக்கக்கூடிய இதை வச்சு we are going to take medicines. ஸோ அது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். அப்புறம் பயோசிமிலர்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய மெடிசனுக்கு ஈக்குவலண்டான மெடிசின்ஸை வந்து வேறு மாடலில் உருவாக்குறது. ஸோ ஜெனரிக் மெடிசன்ன்றது ஒரு பேட்டன் ரைட்ஸ் முடிஞ்ச ஒரு கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் கிளிவாக் மெடிசின், கேன்சர் ட்ரக். ஸோ இதை வந்து அமெரிக்கன் கம்பெனி, அந்த கம்பெனி வந்து 20 இயர்ஸ் அவங்க பேட்டன் ரைட்ஸ், 10 இயர்ஸ் அவங்க பேட்டன் ரைட்ஸ் முடித்ததுக்கு பிறகு யூ கேன் காப்பி இட், அதை வச்சு அதே ஃபார்முலாவில் யூ கேன் டேக் மெடிசின். தட் இஸ் கால்ட் ஜெனரிக் மெடிசின். பயோசிமிலர்ஸ்ன்றது நாட் ஜெனரிக், இட் இஸ் டிஃப்ரெண்ட். இட் வாஸ் கிரியேட்டட் இன் ஆல்டர்னேட் வே. த சேம் எஃபெக்ட் வில் பி கிவன். இது கொடுக்கக்கூடிய அதே எஃபெக்டை வந்து கொடுக்கும். பட் இந்த மூலக்கூறுகள் எல்லாமே சேம் கிடையாது, அதில் யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ். ஸோ பயோசிமிலர்ஸ் அண்ட் பயோலாஜிக்ஸ் அப்படின்னு ஸோ இதை அதிகமாக முன்னெடுக்கிறாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகல். ஸோ ரிமைனிங் பட்ஜெட்டில் வந்து இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் we will cover in daily current affairs, as well as we will put a video specially for budget as well as economic survey. The next article related to the Arab League ஓட foreign ministers summit வந்து இந்தியாவில் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். India is not a member of Arab League. Arab League என்றது it's a 22 member grouping, Arab countries, that is a member of Middle East and Northern African countries. So the founding members வந்து 7, இன்னும் 22 members இருக்காங்க. Founding members எடுத்தீங்கன்னா Egypt, Iraq, you can display it. Egypt, Iraq, display it. So display the members. Okay. There are 7 founding members. 7 founding members. Egypt, displayed it right. Egypt, Iraq, Lebanon, Syria, Saudi Arabia, Yemen. இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். 1945ல் இட் வாஸ் கிரியேட்டட். ஸோ மற்ற மெம்பர்ஸ் வந்து நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் அல்ஜீரியா, பெஹ்ரைன். ஆஃப்ரிக்கனில் இருக்கக்கூடிய டாப் நார்தர்ன் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் அடுத்த மெம்பர்ஸ். ஸோ இட் வாஸ் இன் டாப். ஸோ டேக் எ மேப், கூகுளில் ஒரு மேப். So these are the member countries. So Mauritania, Algeria, Libya, Egypt, Sudan, Saudi Arabia, Yemen, Somalia, Oman, UAE, Bahrain, Kuwait, Iraq, Syria, Lebanon,
இதெல்லாமே இஸ்ரேல் வராது, துனிஷியா இதெல்லாமே வந்து அரப் லீக்ல மெம்பராக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். தட்ஸ் ஆல். ஸோ இதோட பர்பஸ் இது. ஸோ 22 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்தியா இஸ் அன் அப்சர்வர் ஸ்டேட்டஸ், நாட் அ மெம்பர் ஆஃப் அரப் லீக். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஈஜிப்டில் இருக்குது, கேரியோ. அப்புறம் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் அண்ட் கல்ச்சரல் கோஆப்ரேஷன் பர்பஸுக்கு அதை கிரியேட் பண்ணுங்க, இஸ்லாமிக் கண்ட்ரிஸோட கோஆப்ரேஷன். ஸோ இந்தியா வந்து அப்சர்வர் கண்ட்ரியாக இருக்குது. இந்தியாவுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ வி ஆர் மோர் ஃபோக்கஸிங் ஆன் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் அவர் எக்கனாமிக் அண்ட் க்ரூட் ஆயில். அதில் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது ஸ்ட்ராட்டஜிக் அக்ரிமெண்ட்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்ஸ் இந்த கண்ட்ரிஸ் கூட பண்ணியிருக்கோம். மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஒமன், சவுதி அரேபியா, ஈஜிப்ட், கத்தார். அப்புறம் எக்கனாமிக் கோஆப்ரேஷன்ஸ். ஸோ இந்த கண்ட்ரிஸ் கூட நம்ம பண்ணக்கூடிய ட்ரேட் வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா 240 பில்லியன் அரப் லீக் கண்ட்ரிஸ் கூட. அப்புறம் செப்பா அக்ரிமெண்ட், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து யுஏஇ, ஒமன் போன்ற கண்ட்ரிஸ் கூட பண்ணோம். அது மாதிரி சவுதி அரேபியன் போன்ற கண்ட்ரிஸ் நம்ம நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட யுஏஇ நம்ம கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுற அளவு வந்து $75 பில்லியன். அண்ட் தென் கத்தார் வந்து 10 பில்லியன். அதே மாதிரி சவுதி அரேபியா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வில் கத்தார், யுஏஇ வாண்ட் டு இன்வெஸ்ட். ஆல்ரெடி சவுதி அரேபியாவோட அராம்கோ கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். அப்புறம் ஐமெக்கில் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மெயின் கண்ட்ரிஸ் எல்லாமே அதில் பார்ட்னராக இருக்காங்க. we are also the part of IMEC. அப்புறம் எனர்ஜி எடுத்திங்கன்னா 70% ஆஃப் liquefied natural gas coming from Middle East. அது மாதிரி 60% of the crude oil coming from the Middle East countries நம்ம இந்தியாவில் இம்போர்ட் பண்ணுறது. அப்புறம் ரூபே கார்டு யுஏஇ போன்ற கண்ட்ரீஸில் அதை ஸோ வி ஆர் இஷ்யூவிங் டெபிட் கார்ட்ஸ், ரூபே கார்ட்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணுற இந்தியன் கவர்மெண்ட். அது மாதிரி லோக்கல் கரன்சி செட்டில்மெண்ட்ஸ் யுஏஇ கூட நம்ம பண்ணியிருக்கோம். திர்ஹாமில் பே பண்ணுறது, இந்தியன் ருப்பியில் அவங்க பே பண்ணுறது. யூபிஐ டிரான்சாக்ஷனை நிறைய கண்ட்ரிஸ் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. பஹ்ரைன், சவுதி அரேபியா, கத்தார், யுஏஇ இதெல்லாமே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். ஒமன், யுஏஇ, சவுதி அரேபியா, ஈஜிப்ட், கத்தார். அண்ட் ஒமனில் வி ஹேவிங் அ டுகும் போர்ட். இட்ஸ் அ ஃபஸ்ட் நேவல் பேஸ் அவுட் சைடு இந்தியா. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நாடுகள், நிறைய நாடுகள் வந்து மன்னராட்சி இருக்கக்கூடிய நாடுகள். இந்தியா போன்ற நாடுகள், சில நாடுகள் மட்டும் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸாக இருக்குது. ஸோ இதில் நம்ம கோஆப்ரேஷன் பண்ணுற இட் வில் ரெடியூஸ் அவர் ரிஸ்க். லைக் நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லேருந்து ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு, கவுண்டர் டெரரிசத்துக்கு எல்லாமே இந்த கண்ட்ரிஸ் நம்ம கூட கோஆப்ரேஷனில் இருக்கிறது ஹெல்ப் பண்ணும். ஸோ தேட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் PM போஷான் ஸ்கீம். இட்ஸ் அ மிட் டே மீல் ஸ்கீம். இதில் வந்து அதில் ஒர்க் பண்ணக்கூடிய சத்துணவுகள், அதில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸுக்கு வந்து 1000 rupees ஹானரியம் கொடுக்கணும், இல்லைனா சேலரியில் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றத சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இட்ஸ் அ ஸ்டேட் கண்ட்ரோலில் வர்றதுனால இட் இஸ் ஆல்சோ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம், PM போஷான் ஸ்கீம். ஸோ அதனால நியூஸ் PM போஷானை பொறுத்த வரைக்கும் நியூட்ரிஷனில் டெவலப் பண்ணுறது சில்ட்ரன்ஸுக்கு வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம், மிட் டே மீல் ஸ்கீமாக இருந்துச்சு முன்னாடி. இப்போ அதோட நேமை வந்துட்டு PM போஷான் ஸ்கீம்னு மாற்றிருக்காங்க. 2021 2026 வரைக்கும் இந்த ஸ்கீமோட எண்ட் ஆகுது. மிட் டே மீல் ஸ்கீம் அதோட நேமை மாற்றிருக்காங்க. இதோட டார்கெட் வந்து 2026. அப்புறம் இட் கோயிங் டு பி எக்ஸ்டெண்டட். ஸோ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் 11.20 கோடி குழந்தைங்களுக்கு வந்து மதியம் ஹாட் குக் மீல்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டில் இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க. இப்போது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே வருது. நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதும், அதன் மூலமாக ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸை தடுக்கிறது, பசினால், பாவர்ட்டினால். ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்காகவும் இப்போது 2024 தே இன்ட்ரடியூஸ்ட் பால் வெத்திகா, தட் இஸ் சில்ட்ரன்ஸுக்கு வந்து ப்ரீ ஸ்கூல் கேட்டகரி ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இப்போ இது கொடுக்குறாங்க. அது மாதிரி கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன்ஸ், கிராமங்களில் இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து ஒன் டே மீலை வந்து கொடுக்க முடியும். திதி போஜன்னு பேர். நியூட்ரிஷனல் கார்டன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சோஷியல் ஆடிட், MG நரேகாவில் இருக்க மாதிரி இங்கேயும் சோஷியல் ஆடிட்டிங் ஸ்கீம். வோக்கல் ஃபார் தி லோக்கல், அப்படின்னா மெனு வந்து லோக்கலாகவே ப்ரிப்பேர் பண்ணப்படலாம். அப்புறம் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் மேல்நியூட்ரிஷன் பேஸ்ட் டிஸ்ட்ரிக்ட். எங்கே குழந்தைங்க வந்து ரொம்ப மேல்நியூட்ரிஷனால் அஃபெக்டாக இருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்பெஷல் ஃபோக்கஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு.
அப்புறம் அக்மார் சர்டிஃபிகேட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான் இதுக்கு வந்து பயன்படுத்தப்படணும், எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. ஸோ 2லேருந்து 3 ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பீப்புள், ஸோ மதிய உணவு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாஃப்ஸ் வந்து 2லேருந்து 3 பேர் வந்து அந்த உணவை சாப்பிடணும், டேஸ்ட் பண்ணணும், சாப்பிடணும்னு கிடையாது, டேஸ்ட் பண்ணணும். ஸோ தட்ஸ் அபவுட் தி பிஎம் போஷான் ஸ்கீம். இதில் நியூஸில் வந்ததுக்கான ரீசன் 1000 rupees honorarium. Then next article related to the 2 Ramsar sites. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு 75-90 பக்கத்தில் போயிடுச்சு. இப்போது 2 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டுடே இஸ் அவர் ராம்சர் வெட்லேண்ட் வேர்ல்டு வெட்லேண்ட்ஸ் கன்சர்வேஷன் டே. வெட்லேண்ட் டேன்னு பேர். 2nd Feb 1971 the first Ramsar convention happened. அதில் வேர்ல்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் வெட்லேண்ட்ஸை வந்து கன்சர்வேஷன் பண்ணுறதுக்கு இந்த கன்வென்ஷனை வந்து லைக் கன்சர்வேஷன் எஃபோர்ட் எடுத்தாங்க. அதன் அடிப்படையில் 1982 இந்தியா சைன் பண்ணுது அண்ட் இந்தியா ஜாயின்ட் இன் திஸ் குரூப்பிங். December 21st 1975 கேம் இன் டு ஃபோர்ஸ் ராம்சர் கன்வென்ஷன். அது வரைக்கும் இன்றைக்கி 172 countries ஆர் தேர் இன்க்ளூடிங் இந்தியா. வேர்ல்டு ஃபஸ்ட்டு ராம்சர் சைட்ஸ் எதுனா கோபர்க் பெனின்சுலாவில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இது. அதிகமான கண்ட்ரீஸ், அதிகமான ராம்சர் சைட்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரி யூகே. அப்புறம் இந்தியாவில் அதிகமான ராம்சர் சைட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட் அது யூபியா தமிழ்நாடா? தமிழ்நாடு. சரி, இன்றைக்கி பாட்னா வந்து யூபி. There are 2 sites were given. Patna bird sanctuary. Patna is not in Bihar. So this is a bird sanctuary, not place. Then Chari Dand, CWH, it's in Gujarat. Kachla வருது. Patna bird sanctuary எடுத்துனா 1 square kilometer, ரொம்ப சின்னது கொடுத்துருக்காங்க. ஸோ யூபியில் இருக்குது. 1991 it was created. ஸோ இதில் பேர்ட்ஸ் சாங்சுரியாக இது இருக்குது. நிறைய பேர்ட்ஸ் வெளிநாடுகள்லேருந்து வர்றது, உள்நாட்டு பறவைகளும் அதிகமாக இதை யூஸ் பண்ணுறதுனால இட் வாஸ் அனௌன்ஸ். சாரி தந்து எடுத்துனா 80 square kilometers. பாட்னா குஜராத்தில் கட்ச் ஏரியாவில் வருது. இட்ஸ் அ மார்ஷி வெட்லேண்ட். ஸோ சாரி அப்படின்றது சால்ட்டி, தந்தி அப்படின்னா ஷாலோ வாட்டர், ஷாலோ வெட்லேண்ட்ஸ். அதான் சாரி தந்த் அப்படின்னு பேர். ஸோ இதில் ஃப்ளாமிங்கோஸ், வெளிநாட்டு பறவைகள், டெல்மெண்டியன் பெலிகன்ஸ், இந்த மாதிரியான பறவைகள் அதை வந்து அந்த வின்டர் சீசனில் இங்கே மைக்ரேட் ஆகி வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு கன்சர்வேஷன் ரிசர்வ் ஆஃப் குஜராத். சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் 2 articles. ஸோ ராம்சர் கன்வென்ஷன் படிச்சுக்கோ. அப்புறம் மாண்ட்ரெக்ஸ் ரெக்கார்டில் எந்த ரெண்டு வெட்லேண்ட் அண்டர் தி மாண்ட்ரெக்ஸ் ரெக்கார்ட்? Kaldeo National Park of Rajasthan and then Loktak. எது உள்ளே இருந்து எடுக்கப்பட்டுச்சு மாண்ட்ரெக்ஸ் ரெக்கார்ட்லேருந்து? அது எப்படி நம்ம கிளியராக எல்லாத்தையும் சொல்லிடுவோம்? சில்கா லேக். ஓகே. த நெக்ஸ்ட் இந்தியன் கோஸ்ட் கார்டு 50 years அதோட அது ஆரம்பிக்கப்பட்டு Feb 1 இதை ஆரம்பித்தாங்க 1977. ரோஸ்தம்பி கமிட்டி, அதனோட ரெக்கமெண்டேஷனில் போஸ்ட் 1971 வார், பங்களாதேஷ் இல்லைனா இந்தோ பாகிஸ்தான் வார், த லிபரேஷன் வார் ஆஃப் பங்களாதேஷ் அப்படி கூட நம்ம சொல்லலாம். நியூ டெல்லி இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். வேர்ல்டில் 4th largest கோஸ்டல் கார்டு இந்தியாவோடது. நார்த் வெஸ்ட்டு ஈஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட், அந்தமான் நிக்கோபார் இப்படி கமாண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா மிட்டிகேட் தி மேரிடைம் ஆக்சிடென்ட்ஸ், சேஃப்டி ஆஃப் த ஷிப்ஸ் வந்து பாசேஜ் ஆகுறது, ஸ்மக்லிங்கை தடுக்கிறது, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதோட இதோட டார்கெட்டு. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஐசிஜி. The next article and the final one, it's a big one, rethinking the India's fiscal sustainability. நம்ம இந்த வாட்டி டெட் டு ஜிடிபிக்கு மாறி இருக்கும், ஃபிஸ்கல் டெஃபிசிட் டார்கெட்டில் இருந்து. என்கேசிங்கோட ரெக்கமெண்டேஷன் வி ஹேவிங் FRBM Act, that is Fiscal Responsibility Budget Management.
ஸோ 2002ல் இட் கேம். இது வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட், ரெவென்யூ டெபிசிட் டார்கெட்ஸ் வந்து ஜீரோ. ரெவென்யூ டெபிசிட்டை வந்து குறைக்கணும், ஜீரோ கொண்டு போகணும். ஃபிஸ்கல் டெபிசிட்டை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்ற டார்கெட். ஸோ நவ் ஆஃப்டர் கோவிட் பேண்டமிக்கு பிறகு என்கேசிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் அது இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது. ஆஃப்டர் பேண்டமிக், பிகாஸ் பேண்டமிக்கில் நம்ம பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமானால ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட் வந்து நம்ம ப்ரீச் பண்ணோம். இப்போ 4.4 நம்மளோட டார்கெட். நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் வந்து 4.8. ஸோ அதனால் ஃபிஸ்கல் டெபிசிட் மட்டும் இல்லை, we need to go by ஃபிஸ்கல் டெபிசிட் will be there is no டார்கெட் இனிமேல் மென்ஷன் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டெட் டு ஜிடிபி, நம்ம வந்து எவ்வளோ கடன் வாங்குகிறோம், லைக் நம்மளோட ஜிடிபி க்ரோத்துக்கு, நம்ம ஜிடிபி வருமானத்துக்கு எவ்வளோ கடன் வாங்குகிறோம் அப்படின்றது அதை 50% கொண்டு வரணும் அப்படின்ற டார்கெட்டாக சொல்கிறாங்க. +or-1, அதுக்கு மேலே போகக்கூடாது. என்கேசிங் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் டெட் டு ஜிடிபி, அவங்களோட ரெக்கமெண்டேஷன் வந்து 60%. அதில் வந்து ஸ்டேட்டுக்கு வந்து 20%, சென்ட்ரலுக்கு வந்து 40%, இங்கே வந்து 50%. இது ரெண்டு சேர்த்து. ஸோ வாட் ஆர் த ரேஷனல் பிகைண்ட் த டெட் டு ஜிடிபி ரேஷியோ எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய கண்ட்ரிஸ் இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்றப்போ இயர் பை இயர் நம்ம பார்ப்போம், ஹோலிஸ்டிக்காக நம்ம பார்க்குறது இல்லை. இது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம ரோட் மேப் பண்ணுவோம், 40% டெட் டு ஜிடிபி குறைக்கணும் அப்படின்றது. அப்புறம் எஃப்ஆர்பிஎம் ஆனுவல் டார்கெட்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு சொன்ன மாதிரி குளோபல் ஸ்டாண்டர்ட் ரேட்டிங்ஸ், S&P, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட், இவங்க எல்லாமே ரேட்டிங் பண்ணுறதும் இதன் அடிப்படையில் தான் ரேட்டிங் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம டார்கெட் பண்ணணும் அப்படின்றாங்க. பட் இட் இஸ் மோர் ரிலேபிள் ஆல்சோ, ரிலேபிள் ஃபார் திஸ். அப்புறம் ஹியூமிலியேட்டிவாக நமக்கு தெரியும் எவ்வளோ நமக்கு வந்து டெட் இருக்குது, எவ்வளோ ஒவ்வொரு வருஷம் நம்ம கம்மி பண்ணியிருக்கோன்றதை பார்த்துக்க முடியும். டிரான்ஸ்பரன்சி வில் பி தேர். ஆஃப் பட்ஜெட் பாரோயிங் அப்படின்றத, ஆஃப் பட்ஜெட் பாரோயிங் அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் கம்பெனிஸ் தட் இஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் கிட்ட கடன் வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பே பண்ணும்போது இது வந்து ஆஃப் பட்ஜெட் பாரோயிங். இது வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட்டில் வராது. ஜிடிபி டெட் டு ஜிடிபி ரேஷியோவில் இது வந்து ஆட் ஆகுது. ஆஃப் பட்ஜெட்டிங். ஸோ இதுவும் வந்து இதில் ஆட் ஆகும். அதனால மொத்தமாக நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். இந்தியாவோட ஜிடிபி டெட் டு ஜிடிபி வந்து இன்னும் 89% இருந்து 2021 நவ் இட் ரெடியூஸ் டு 82ன்னு நினைக்கிறேன். நம்ம 81%, 8% நம்ம குறைச்சிருக்கோம். 7 to 8% நம்ம குறைச்சிருக்கோம். இட்ஸ் ஆல்சோ சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு முன்னாடி இஷ்யூஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இதை பார்க்குறதுல இருக்கக்கூடிய இஷ்யூஸ் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் மட்டும்தான் இதில் மென்ஷன் கிடையாது. ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் டார்கெட்ஸ் இதில் வராது. ஃபிஸ்கல் டெபிசிட்ஸில் அப்படி கிடையாது. ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் டார்கெட்ஸ் வரும். டொமஸ்டிக்கில் எவ்வளோ கடன் வாங்குகிறோம், எக்ஸ்டர்னல் எவ்வளோ வாங்குகிறோன்றதை டெட் டு ஜிடிபி ரேஷியோவில் நம்ம பார்க்க முடியாது. அது மாதிரி க்ரௌடிங் அவுட் ஆஃப் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து தேவை அப்படின்றப்ப மார்க்கெட்லேருந்து கடன் அதிகமாக வாங்குவாங்க. ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அங்கே பணம் இருக்காது, ப்ரைவேட் லோன் வாங்குறதுக்கு. அப்புறம் லாங்கர் டிரான்சிஷன் பீரியட், எஃப்ஆர்பிஎம் நம்ம 5 வருஷத்துக்கு டார்கெட் வைப்போம். அதை அச்சீவ் பண்ணுறதை விட இது வந்து டைம் அதிகமாகுன்றாங்க 50 கொண்டு வர்றதுக்கு. ஸோ இட் வில் பி மோர் ஹையர். தட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் திஸ் டெட் டு ஜிடிபி ரேஷியோ. அதை கேல்குலேஷன் பண்ணுறது இந்த பட்ஜெட்லேருந்து அதை பண்ணுறாங்க. ஸோ ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் ரோட் மேப் எடுத்துன்னா நமக்கு எதெல்லாம் சக்ஸஸ், எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் 2002 வந்ததுலேருந்து எதெல்லாம் சக்ஸஸ் அப்படின்னா, ஃபிஸ்கல் டெபிசிட் எடுத்துன்னா 4.4 நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. 4.8 நம்ம இன்றைக்கி இருக்கோம். 4.4 வந்து டார்கெட். அப்போ வி ஆர் நியர். ப்ரைமரி டெபிசிட்னா என்னது? ஃபிஸ்கல் டெபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பெய்டு ஃபார் த ப்ரீவியஸ் லோன்ஸ். ஓகே, குட். ஸோ அது வந்து 0.8%. சரியா? அது மாதிரி ரெவென்யூ பயான்சி, தட் இஸ் டேக்ஸ் பயான்சி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம், இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தட் இஸ் சேஞ்ச் ஆஃப் டேக்ஸ் பயான்சி டிவைடட் பை டேக்ஸ் ரெவென்யூ டிவைடட் பை சேஞ்ச் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஜிடிபி. ஒவ்வொரு ஜிடிபிக்கு நம்ம எவ்வளோ இப்போ 10.5 இருந்து
11% நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது. டேக்ஸ் எலாசிட்டி, சேஞ்ச் ஆஃப் டேக்ஸ் ரேட் அக்கார்டிங் டு த ரெவன்யூ, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது அதுலேயே நம்ம வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். ஐடி ரிட்டர்ன்ஸ் முன்னாடி இருந்ததை விட 6.9 crore பீப்புள் ஃபைலிங் ஐடி ரிட்டர்ன்ஸ், இப்போது 9.2. ஆனால் இதே நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க முடியாதுன்னா நிறைய பேர் ஜீரோ தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஜீரோ டாக்ஸேஷன் அப்படின்னா டேக்ஸ் பே பண்ணுறது இல்லை, சும்மா ஃபைல் பண்ணுறாங்க. அப்படி சும்மா இல்லை, அது பண்ணணும், மேண்டேட்ரியாக பண்ணணும். பட் தேர் கெட் 100% எக்ஸம்ஷன், ஜீரோ ரேட்டு தான் அவங்க பே பண்ணுறது. கிராஸ் டேக்ஸ் எடுத்திங்கன்னா 10.8லேருந்து 11.5 அதிகமாக இருக்குது. ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் 8.5லேருந்து 9.1% அதிகமாக இருக்குது. நான் கார்பரேட் டேக்ஸஸ் 2.4%லேருந்து 3.3% அதிகமாக இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸாக சொல்லப்படுது. டைரக்ட் டேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரீ பேண்டமிக்கில் இட் இஸ் 52%, நவ் இட் இஸ் 59% ஃபினான்ஷியல் இயர் 25. இன்டைரக்ட் டேக்ஸ் எடுத்துனா 48% இந்த ப்ரீ பேண்டமிக், நவ் இட் இஸ் 41%. ஸோ டைரக்ட் டேக்ஸ் அதிகமாக இருக்குது. மக்கள் மேலே சுமக்கக்கூடிய இன்டைரக்ட் டேக்ஸஸ், ரெக்ரெசிவ் டேக்ஸஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸ்ட்ராங் க்ரோத், இதுக்கான ரீசன்ஸ் என்ன சொல்லணும்னா ஸ்ட்ராங் க்ரோத், டேக்ஸ் பாலிசி, அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ். நம்ம நிறைய ஜிஎஸ்டியோட 2.0 ரிஃபார்ம்ஸ். இம்பேக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்சம்ஷன் பேஸ்டு கண்ட்ரி, கன்சம்ஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால, பீப்புள் வந்து அதிகமாக வாங்குறதுனால இது வந்து அதிகமாகுது. மேனுஃபேக்சரிங் அண்ட் ட்ரேட் இஸ் இன்க்ரீசிங். ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் பை தி கவர்மெண்ட் லைக் 2.0 ஜிஎஸ்டி. அப்புறம் இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர். இன்வெர்டட் டியூட்டின்னா என்னது? இப்போ ஒரு ஜிஎஸ்டி பொருளுக்கு ஒரு ஸோ ஜிஎஸ்டின்றது லாஸ்ட் இதில் பே பண்ணக்கூடியது, சரியா? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் 100 rupeesக்கு தயாரிக்கிறாங்க அப்படின்னா அது மார்க்கெட்டில் போகும்போது த கஸ்டமர் இஸ் பேயிங். ஸோ இல்லைன்னா இந்த பொருளை தயாரிக்கிற 1000 rupees ப்ராடக்ட், அதுக்கு ஆல்ரெடி கம்பெனி பெய்ட் 100 rupees டாக்ஸேஷன். அப்போ இது பொருள் வரும்போது த கஸ்டமர் இஸ் பேயிங் ஒன்லி 50 rupees டேக்ஸ். அப்போ இந்த 50 rupees வந்து கம்பெனி வந்து பியர் பண்ணுறாங்க. இதுக்கான டேக்ஸ், இந்த 50 rupees யார் கொடுப்பாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து பே பண்ணணும். இதான் இன்வெர்டட் டேக்ஸ், இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பேர், இல்லைன்னா டியூட்டி டேக்ஸ். ஸோ இது வந்து கவர்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா கம்பெனிக்கு வந்து பேர்டனாக இருக்கும். அது வந்து ப்ராப்பரைஸ் பண்ணப்படணும், அது வந்து கரெக்டாக கவர்மெண்ட் வந்து பே பண்ணணும். தெர் ஆர் இஷ்யூஸ். அப்புறம் ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன், ஜீரோ டாக்ஸேஷன் நான் ஏற்கனவே சொன்னேன். இஷ்யூஸ் ரிலேட்டட் புவர் கலெக்ஷன், எம்எஸ்எம்இ செக்டார், பேஸ் எரோஷன், ப்ராஃபிட் ஷிஃப்டிங் அதிகமாக நடக்கும். கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட் வந்து 8th பே கமிஷனுக்கு போகிறாங்க, இன்னும் செலவுகள் அதிகமாகும். நிறைய ஸ்டேட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய காம்பன்சேஷன்ஸ் கிடைக்கல அப்படின்றதையும் கம்ப்ளைண்ட் பண்ணி, இதெல்லாமே ப்ராப்ளமாக சொல்லப்படுது. ஈவன் தோ வி ஆர் மேக்கிங் லாட் ஆஃப் ரிஃபார்ம்ஸ். ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகல்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. Question number 1. So the Bharatpula is the second longest river in Kerala and originates in Anamalai hills of the Western Ghats. So இதில் ஏதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டுன்றத மார்க் பண்ணுங்கள். So statement number 2, the river flows through the Palakkad Gap which lies between Nilgiri to north and Anamalai hills to the east. So sorry, south வரும், சரியா? The third வந்துட்டு Bharatpula empties into the Bay of Bengal after flowing across the Palakkad plains. So which of the statements given above is are correct? Options are A 1 and 2 only, B 2 only, C 1 and 3 only, D 1, 2 and 3 only. Question number 2, tax buoyancy. Related to tax buoyancy, statement number 1, tax buoyancy measures the responsiveness of tax revenue to change in the gross domestic product. Statement number 2, the tax buoyancy greater than 1 indicates that tax revenue is growing faster than the economy. Statement number 3, the tax buoyancy is, so again repeated. So which of the statements given above is are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 3, Right to Information Act 2005. So statement number 1, only Indian citizens are entitled to seek information under the act and they are not required to give any reason for requesting such information. Statement number 2, in cases where the information concerns the life or liberty of the person, the information must be provided within 48 hours. Which of the statements given above is are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 4. So it is related to stem cells. Stem cells are
undifferentiated cells that can self-renew and differentiate into specialized body cells such as blood cells. Statement number 2, autism spectrum disorder is a neurodevelopmental condition that affects communication, social interaction and behavior. Statement number 3, individuals with autism spectrum disorder often exhibit repetitive behaviors and heightened sensitivity to sensory stimuli such as sound, light or touch. Which of the statements given above is are correct? Options are A 1 and 2 only, B 2 only, C 1 and 3 only, D neither 1 or 2. So that's all about the MCQs. Now we will move on to the previous MCQ answers. Question number 1 A answer, question number 2 answer is A, question number 3 answer is B, question number 4 okay 3 questions. So, இன்னைக்கு 4 question போட்டிருக்கோம். So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.